இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பக்கத்துல தான் ஆஸ்பத்திரின்னு சொன்னீங்க. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் தானே, இதோ வந்துருச்சு. இறங்கு. எதுக்கு என்ன இறங்க சொல்றீங்க? ஹேய், இறங்குடினா என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஹேய், வாய மூணு. இப்ப இறங்க போறியா இல்லையா? இங்க ஆஸ்பத்திரி இருக்கிற மாதிரியே தெரியலையே. எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல்லாம் போய்கின? மொத்தமா உன்னை மேல அனுப்ப போறோம். டேய், டேய் டேய், ஓடுறா பாரு, புடி ஓடா. இங்க எது இப்ப நிறுத்தினா? அது ஒண்ணும் இல்லைங்க, அதான் போன்ல பேசணும்ல, அந்த இன்ஜினியர் வீடு இங்க தான் இருக்கு. நான் போய் அந்த லேஅவுட் மட்டும் வாங்கிட்டு வந்துறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கார்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்துடுறேன். சரி. அப்போ இவனுங்க நம்மள தேடி வரலையா? அந்த பொண்ணை அடிக்க போறானுங்க போல இருக்கே. ஐயோ, என்ன பண்றது? யார் மச்சி இவ? ஐயோ, என்னாச்சு? இங்க பாருங்க. ஐயோ, டேய், டேய், நீ என்ன மாப்பிள்ள இங்க பண்ற? டேய், இந்த குண்டு பூசணியை போட்டு தள்ளலான்னு வந்தா இவன் நமக்கே பல்ப் கொடுத்துட்டு தப்பிச்சிட்டாடா. ஆமா, இது யார் மச்சி? இது நாங்க தூக்க வந்த குட்டி பிசாசுடா. சரி சரி, இவளுக்கு 2 பேரையும் இப்படியே போட்டுட்டு பேசிட்டு இருக்க வேண்டாம். டேய், யாராவது வந்துட போறாங்க. இவளுங்களை தூக்கி கார்ல போட்டு குடோனுக்கு போயிடலாம்டா. மத்ததெல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம். தூக்குங்கடா, தூக்கு. இந்த குண்டு பொண்ணை தூக்குறதுக்கு எவ்வளவு மாமா பேசிருக்க? அது ஒரு கஞ்ச பிசினாரிடா. 1 லட்சம் ரூபா தான் கேட்டேன். மூக்கால அழுவுது. அட போடா, இந்த குட்டி பிசா தூக்கிட்டு வந்திருக்கோம்ல, இவ புருஷன் பெரிய பணக்காரனா. அவனை மிரட்டி அவங்கிட்ட லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆயிடலாம். ஏய், அவனுக்கு போன் பண்ற. அவன் நம்பர் என்கிட்ட இருக்குது. எது நம்பர் இல்லையா? இல்லையா? அப்புறம் எப்படி அவனுக்கு போன் பண்ணி பணம் கேக்குறது? வினோத் சார்ட்ட போன் பண்ணி நம்பர் கேட்கவா? ஏய், அந்த ஆள் தான் இவளை கொலை சொல்லியிருக்கான். இப்ப அந்த ஆள்கிட்ட போன் பண்ணி நம்பர் கேட்டா அவன் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டானா? அப்படி கேட்டா என்ன சொல்லுவ? வேற என்ன பண்றது? அப்ப அவளையே எழுப்பி கேட்ட வேண்டியதான். டேய் அற்புதா, டேய் எருமை, முதல்ல போய் அவளுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறா. டேய், யாரா நீங்களா? எதுக்கு என்ன கட்டி போட்டு சீரியா? என்ன சவுண்ட் குடுக்குற? உன் புருஷன் போன் நம்பர் கொடு. எதுக்குடா? உன்னை கடத்தி வச்சிருக்கோம்ல, நீ பத்திரமா வேணும்னா பணத்தோட வான்னு அவன்கிட்ட சொல்லணும். நம்பர்லாம் சொல்ல முடியாது. என்னடா பண்ணுவ?
அடிச்சு கொன்னாலும் நான் நம்பரை சொல்ல மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. என்னடா இவ்வளவு திமிரா பேசுறா? இவ வேலைக்கு ஆக மாட்டா. அங்க ஒருத்தி இருக்கால, அவட்ட கேக்குறேன். ஏய், அவ புருஷன் நம்பர் என்னன்னு சொல்லிடி. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவ யாருன்னு தெரியாம தான் காப்பாத்தினியா? என்கிட்டயே போய் சொல்றியா? டேய், அவங்கள எதுக்குடா அடிற? உண்மையிலேயே அவங்களுக்கு எனக்கு தெரியாதுடா. தெரியாதுன்றது ஓகே, ஆனா இவள அடிச்சா நீ டென்ஷன் ஆவறல்ல, அதுக்காகவே இவள அடிப்பேன். அடிக்காதடா அவங்கள. அப்ப உன் புருஷன் நம்பர் சொல்லு. சொல்றேன். அப்படி வா வழிக்கு. மாப்ள, இடமே எடா கூடமா இருக்கு. டேய் வாடா. என்ன மாப்பிள, அவளை தேடிக்கிட்டு 2 பேர் வரானுங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டு தான் பணம் எடுத்துட்டு வரதா சொன்னான். ஒருவேளை அவனா இருக்குமோ? பணத்தை வாங்கினதும் எல்லாரையும் மொத்தமா போட்டு தள்ளிடுவோம். மாப்ள, இன்னொரு பொண்ணையும் வேற கடத்தி வச்சிருக்கானுங்க. இவனுங்களுக்கு இதான் வேலை போல இருக்கு. மாப்ள, ஒவ்வொருத்தனும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கானுங்க. நம்ம டேஞ்சர் சிச்சுவேஷன்ல இருக்கோம் போல இருக்கு. டேய், சத்யா கட்ட அவுத்துறவருக்கு இருந்தா நமக்கு டேஞ்சர். கட்ட அவுத்துட்டா அவங்களுக்கு தான் டேஞ்சர். டேய், அங்கே நில்லு. பணத்தை கொடு. ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் அனுப்புங்க, அப்பதான் பணத்தை கொடுப்பேன். பணம் கைக்கு வந்தாதான் உன் பொண்டாட்டியே விடுவோம். குர்ரா, அட்லீஸ்ட் கட்டியாச்சும் அவுத்து விடுங்க, அப்பதான் பணத்தை கொடுப்பேன். டேய், அவ கட்ட அவுத்து விடுறா. ஏய், என்னடா இது? டிஞ்சர் அண்ட் பேண்டேஜ்கள் அடிபட்டா யூஸ் ஆகுனே. டேய், நாங்க யாரும் தெரியாம விளையாடுறீங்களா? சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார், ஆனா என் பொண்டாட்டி யாருன்னு தெரியும் சார்.